திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திரிமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புவிவரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. அனலாசுரன் கதையும் அருகு அர்ச்சனையின் பெருமையும். சோழவனம் நிறைந்து தாபரம் என்ற நகரத்தின் தென் திசையிலேயே பனைமரங்கள் நிறைந்த தோப்பு ஒன்றிருக்கிறது. அங்கே உள்ள ஓடக்கரையில் கவுண்டின்னியா என்ற தவமுனிவர் ஒருவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவரது பத்தினி ஆசிரியை என்பவள் அவரோடு இனிமையாக இல்லறம் நடத்தி வந்தாள். கவுண்டினிய முனிவர் தமது ஆசிரமத்தில் கணேசமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து பக்தி பெருக்கோடு தினந்தோறும் 15,000 அருகுகளால் அம்மூர்த்தியை அர்ச்சனை செய்து வந்தார். தன் கணவர் நாள்தோறும் அருகுகளை கொண்டே விநாயகக் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வருவதை கவனித்து வந்த ஆசிரியை அதி வியப்படைந்து அதை பற்றி ஒரு நாள் முனிவரிடமே வாய் திறந்து கேட்கவும் செய்தாள். நாதா, நறுமணங்கமலும் மலர்கள் பல இருக்க அவைகளை பறித்து வந்து அர்ச்சனை செய்யாமல் நாள்தோறும் ஏராளமான அருகம்புட்களை கொண்டு வந்து கணேச பெருமானை அர்ச்சித்து வழிபடுகிறீர்களே, அதன் காரணம் என்ன? அதை அடியாளுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். பிரியையே, அந்த அருகின் பெருமை அதிர்ச்சியானது. நீ மிகவும் பக்தியோடு என்னிடம் கேட்பதனால் அந்த வரலாற்றை சொல்லுகிறேன் கேள் என்று முனிவர் கூறலானார். முன்னர் காலத்தில் ஒரு பண்டிகை நாளிலே யமதர்மராஜன் தன் கொளிச்சபையில் நவரத்தின அரியணையில் மிகவும் அலங்காரத்தோடு அமர்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் சித்தர் கிண்ணர் கிம்புருடர் வின்சையர் சாரணர் முனிவர் போன்ற அனைவரும் பணிந்து தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிரில் ரம்பை, திலோத்தமை முதலான தேவ கன்னியர்களின் ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தன. அப்சரசுகள் கண் வழியே உள்ளம் செல்ல, கை வழியே கண் செல்ல அபிநயம் பிடித்து வெகு அற்புதமாக நடனமாடி கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டியத்தின் போது அத்தேவ கன்னிகளில் அதிக அழகு வாய்ந்தவள் திலோத்தமை என்பவளின் மேலாடை ஆட்டத்தினுடைய நழுவி அகன்று போய்விட்டது. உன்னை திலோத்தமை நாணமடைந்து தலை குனிந்தவாறு அங்கிருந்து மெல்ல யாரும் அறியா வண்ணம் நகர்ந்து சென்றாள். அவளையே கவனித்து கொண்டிருந்த யமதர்மராஜன் மேலாடை இல்லாத அவளது கட்டழகையும் மார்பகத்தனங்களின் மிடுக்கையும் கூர்ந்து பார்த்ததால் மோகதாபம் கொண்டான். அவன் உள்ளம் காம வேட்கையால் மிகவும் உருகி ஆசையின் அனலாய் கொதித்தது. அதனால் யமதர்மராஜன் தத்தளித்தான். கொளிச்சபையில் இருந்து உடனே வெளியேறி தன் நாயகியோடு கூடி காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தன் அந்தப்புற நோக்கி விரைந்து சென்றான். அவ்வாறு அவன் நடந்து போகும்போது அடக்க முடியாத மோகம் இச்சை கொண்டிருந்தபடியால் அவனுடைய வீரியம் தானாகவே வெளிப்பட்டு தரையில் சிந்தியது. அதிலிருந்து பயங்கரமான தோற்றத்தையுடைய அரக்கன் ஒருவன் அனலைப் போல் கொதித்தெழுந்து வந்து தோன்றினான். அனலாசுரன் என்னும் அவனுடைய பயங்கர உருவத்தை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் பயமடைந்து அப்பால் ஓடிப்போய்விட்டார்கள். நெருப்பை போன்ற உக்கிரத்தோடு மூர்க்கத்தனமான கலப்பையை போன்ற வெண்மையான ஓரைப்பற்களும் நீளமான முறுக்கப்பட்ட செக்கச்செவேலென்றிருக்கும் முகத்தில் உள்ள ரோமங்கள் சுடர்விட்டு சீறி எரியும் நெருப்பு பந்தத்தையும் போன்று எழும்பி நிற்கும் புறமயிர்கள், சிவப்பான நிறமறிய விழிகள், தேவாதி தேவர்களும் பார்த்து நடுங்கும்படியான உடல் அங்கங்கள், இப்படிப்பட்ட நிகரற்ற அதிக வலிமை பொருந்திய தன் புதல்வனின் கோர உருவத்தை கண்டு யமதர்மராஜனும் பயந்து போய்விட்டான். உடனே அவன் தனது அந்தப்புறத்தில் உள்ள அந்தப்புறத்திற்கு சட்டென்று நுழைந்து தன் கோர மைந்தனை விடாதபடி அந்தப்புற கதவுகளை உட்புறம் தாளிட்டு கொண்டு இருந்தான். அவன் தன் தந்தை என்பதால் அனலாசுரன் அவனை விட்டுவிட்டு பூலோகத்திற்கு பாய்ந்து சென்று அங்குள்ள உயிர்களை எல்லாவற்றையும் விழுங்கி இந்திரன் முதலாய தேவர்களையும் சாப்பிட எண்ணியவனாய் தேவலோகத்தை நோக்கி பாய்ந்தான். அதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் பயந்தோடி திருமாலிடம் சரணடைந்து தங்கள் துயரை தீர்க்குமாறு சொல்லி வேண்டினார்கள்.
அவற்றை பரந்தாமன் கேட்டு அந்த கொடிய அசுரன் கணேச பெருமானுடைய திருக்கரத்தால் அழிய வேண்டுமே தவிர அவனை வெல்ல வேறு யாராலும் முடியாது என்று உணர்ந்து கொண்டார். அதனால் அவர் தேவர் படை சூழ ஓரிடத்தில் சென்று விநாயகப்பிரான் திருவருடைய மனத்தில் தியானித்து தங்கள் குறைகளை சொல்லி முறையிட்டார்கள். அதற்கு விநாயகர் மனமிறங்கி மான்தோல் முடிந்த பூநூல் தம் மார்பிலே திகழும்படியாக ஒரு பிராமண குல பிரம்மச்சாரியைப் போல உருவம் எடுத்து அவர்கள் முன் வந்தார். அவ்வாறு வந்தவர் ஆதி பரம்பொருளான ஓங்கார கணபதி தான் என்பதை தேவர்கள் உணர்ந்து கொண்டு அவரது திருவடிகளில் வணங்கி எழுந்தார்கள். விக்னேஸ்வரா, நாங்கள் அனுபவிக்கும் ஆறா துன்பங்கள் நீக்கி அந்த அனலாசுரனை கொன்றொழிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். அதற்கு கணேச பெருமானும் மனமும் வந்து கருணை புரிந்தார். அப்போது தேவலோகத்திற்கு சென்ற அனலாசுரன் அங்கு தேவர்களை காணாதால் அநேக இடங்களிலும் தேடி அலைந்து கடைசியில் அவர்கள் ஒன்றாக குழுமியிருந்த இடத்திற்கு வந்தான். அவனுடைய வருகையை கண்டது முனிவர்கள் எல்லோரும் பயந்து ஓட்டம் பிடித்தார்கள். தேவர்கள் எல்லாம் தங்கள் உடல் விடவிட நடந்தங்கி விநாயகரின் பின்புறம் ஒதுங்கி நின்றார்கள். விக்னேஸ்வரரோ புன்சிரிப்போடு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று அபயம் கொடுத்தார். பிறகு தமது பிராமண வேடத்தை விட்டுவிட்டு சுய உருவம் எடுத்து அனலாசுரன் அருகில் சென்றார். அகத்தியர் ஆழ்கடலை விழுங்கி உண்டது போலவும் ஆழகால சுந்தரர் ஆழகால விஷத்தை அள்ளி உண்டது போலவும் விநாயகர் அவ்வசுரனை அள்ளி விழுங்க நினைத்தார். அதனால் அவனை தமது கையில் பொருந்தும்படியாகி தூக்கி புன்சிரிப்போடு அவனை நோக்கி, அனலாசுரனே, நீ இந்த உலகத்தை பலவிதங்களில் துன்புறுத்தி விட்டாய். இது தவிர இன்னும் பழம்பெரும் உலகங்கள் பல இன்னும் என் வயிற்றினுள் அடங்கி இருக்கின்றன. அவ்வுலகங்களையும் ஒரு கைப்பார் என்று கூறி அவனை அப்படியே தம் வாயில் போட்டு விடுங்கிவிட்டார். அந்த அற்புதத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் அதிசயித்தார்கள். என்றாலும் பிள்ளையாரின் வயிற்றினுள் அனலாசுரன் சென்றதும் அவர்களின் வயிற்றில் அதே வெப்ப உணர்ச்சி தோன்றி வாட்டியது. அதனால் அனைவரும் அளவிட முடியாத துன்பத்தை அனுபவித்தார்கள். கணபதியின் வயிறு குளிர்ந்தால்தான் அனைவருடைய வயிறும் குளிரும் என்று தீர்மானித்தார்கள். உடனே தெய்வேந்திரனின் கட்டளையினால் சந்திரன் விநாயகரின் சிரசின் மேலிருந்து தனது அமுத கிரணங்கள் மாறிபோல் பொழிந்து பிள்ளையாரின் வயிற்றை ஒற்றினான். அப்படியும் அந்த வக்கை தீரவில்லை. அதனால் நான்முகனின் அன்பு கட்டளையின்படி சித்தி புத்திகள் இருவரும் விநாயகரின் அருகில் நெருங்கியிருந்து குளுமையான அங்கங்களால் அவருடைய உடலை எங்கிலும் தடவி ஒற்றினார்கள். அப்படியும் அனலின் உக்கிரம் தணியவில்லை. அதை கண்டதும் திருமால் ஏராளமான தாமரை பூக்களை எடுத்து வந்து விநாயகரின் எதிரே நீட்டினார். அதை பிள்ளையார் தாமே வாங்கி தம் திருமேனியில் ஒட்டி கொண்டார். ஆனால் அப்போதும் வெப்பம் தணியவில்லை. எனவே வருணதேவன் குளிர் நீர் எடுத்து அபிஷேகம் செய்து பிள்ளையாரின் வயிற்றை குளிர்விக்க முயன்றான். அப்படியும் வெப்பம் விலகவில்லை. எனவே சிவபெருமான் தமது உடலில் தரித்திருக்கும் ஆதிசேடனை விநாயகரின் திருமேனியில் அணிவித்தார். இவ்விதம் எத்தனையோ முறைகளை கையாண்டும் உடலில் தாய்க்கும் வயிற்றின் வெப்பம் தணியவில்லை. கடைசியில் 88,000 முனிவர்கள் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே 21 ஆள்களினால் விநாயகருடைய திருமுடி முதல் திருவடி வரையிலும் சொரிந்தார்கள். உடனே அவரை பற்றி இருந்த அனல் சுவக்கை விலகியது. உடனே எல்லோரும் அளவற்ற ஆனந்தமடைந்தவர்களாகி வேதாகமங்களால் ஆயிரக்கணக்காக துதித்து பக்தி பரவசத்தோடு கூத்தாடினார்கள். தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பெய்தார்கள். சொர்க்கம், பூலோகம், பாதாளம் ஆகிய 3 உலகங்களும் குளிர்ந்து செழித்து ஆனந்தமடைந்தன. கணேச பெருமான் முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, நமது வயிற்றில் இருந்த அனல் வக்கையானது தேவர்கள் அனைவரும் செய்த பரிகாரங்களினால் விடுபடாமல் நீங்கள் அர்ச்சனை செய்த அருள்களினால் நீங்கிவிட்டது. அவை என்னை வழிபடும் போது நறுமணப் பூக்கள் முதலான பலவித உபசாரங்கள் செய்தும் அதில் அருகு ஒன்று மாத்திரம் இல்லாவிட்டால் அப்பூஜை பலன் தராது. உபசாரம் இல்லாமல் அருகு ஒன்று மட்டும் இருக்குமானால் அத்தகைய பூஜைக்கு நான் சுலபத்தில் பலன் கொடுப்பேன். அந்த அருகை நிறைய அள்ளி திரட்டி அர்ச்சித்து என்னை பூஜை செய்ய முடியாதவர்கள் 21 அருகுகளினாலாவது என்னை அர்ச்சிக்க வேண்டும். அதற்கும் இயலாதவர்கள் ஓர் அருகினாலாவது அர்ச்சித்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி அருளிவிட்டு
அவர்கள் விரும்பி கேட்ட வரங்களை தந்தருளி மறைந்தார். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் விக்னேஸ்வரருக்கு ஒரு கோயில் கட்டி அதில் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார்கள். அவரை பலவித பூஜை பொருட்களினால் வணங்கி மேன்மையான அருகினால் அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார்கள். காலதேவனின் வீரியத்தினால் உண்டான அனலாசுரனை விழுங்கி தம் வயிற்றில் அடக்கியதால் அப்பிள்ளையாருக்கு காலானல் பிரசமர் என்றும், நெருப்பும் நஞ்சு நடுங்கக்கூடிய திருவுருவோடு கூடிய அனலாசுரனை விழுங்கி ஜீவராசிகள் அனைத்திற்கும் வெண்ணிலா பொழியும் சந்திரனைப் போல குளிர்ச்சி கொடுத்தாலும் பால வடிவில் வந்தாலும் பாலச்சந்திரர் என்றும் பெயர் சூட்டி தேவர்கள் எல்லாம் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றார்கள். அன்று முதல் விக்னேஸ்வரரின் பூஜைக்குரிய ஏராளமான திரவிய பொருட்களில் அர்ச்சனைக்கு அருகே மேன்மையானதாக விளங்கி வருகிறது என்று கவுண்டின்ய முனிவர் தம் மனைவிக்கு கூறினார். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிரம் கடந்திர முன் நின்றான் யாவன், தங்கு கடற்புய் வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன், அங்குவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளிற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மடை உடுத்து வளரும் அன்றே.